ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். நான் உங்கள் சரணி. இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? எடுத்த உடனே சீதா தான் காமிப்பாங்க. சீதா வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து படுத்துட்டு இருப்பா. அவள் இருக்கிற பொசிஷனை பார்த்து மீனா கண்டுபிடிச்சிருவா ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. சீதா என்னாச்சு, ஏன் இப்படி படுத்திருக்கான்னு கேட்கும்போது அவள் எதுவுமே சொல்ல மாட்டா. ஒழுங்காக சொல்லு சீதா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சீதா அழ ஆரம்பிச்சிருவா. அழ ஆரம்பிச்சுட்டு அவளுக்கும் அருணுக்கும் நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லுவா. அவர் வந்து எதுக்கேத்தாலும் என்னை திட்டுறாரு, அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லுவா. இந்த மாதிரி அவள் வந்து முத்துக்கும் மீனாக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறதால உனக்குன்னா உங்க மாமா மேல அவ்வளோ பாசமா, நீ வந்து அவ்வளோ இதுவா பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து உடைக்கிறது. சீதா ஏன் கேட்டா எங்க அம்மாவே போயிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே சீதா மேல வந்து பயங்கர கோவத்தை காட்டுறது. சமைக்கலைன்னா கூட சீதா பிடிச்சி திட்டுறது, அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து மீனா கிட்ட சொல்லி அழுவா, என்ன ரொம்ப இது பண்றாருக்கான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டோடனே மீனா வந்து ரொம்ப இதுவாயிடுவா. என் வீட்டுக்காராவது பரவாயில்ல, எப்பயாவது குடிச்சிட்டு வருவாரு, குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாரு, அவ்வளவுதான், அடிக்கலாம் மாட்டாரு. ஆனா இவர் என்ன படிச்சவரு, நல்லா நடந்து பேர் பார்த்தா இந்த மாதிரி பண்றாரு. சரி இரு பார்க்கலாம், அவனை பார்க்கவே பாவமா இருக்கு சீதா. நம்ம அப்பா நம்மளை எப்படி வளர்த்தாரு, நம்மளை அடிச்சதே கிடையாது, ஆனா இவர் இன்னும் அடிக்கலாம் செய்யறாரு, இது ரொம்ப தப்பு, இதை நான் சும்மா விட மாட்டேனோனே. சீதா வந்து இதை நீ மாமா கிட்ட சொல்றாதக்கா, ஏற்கனவே அவங்க 2 பேருக்கு ஆக மாட்டேது, இப்போ இது வேற தெரிஞ்சிச்சுன்னா மாமா சண்டை போடுவாரு, இன்னும் பிரச்சனை பெருசாதான் ஆகுன்னுவா. மீனா எனக்கு தெரியும் டி, அவர்கிட்ட சொன்னா அவர் அடிதடின்னு தான் போவாரு, இதனால ஒன்றும் ஆக போறது இல்லை, இதை நான் பார்த்துக்கிறேன் விடுன்னு சொன்னோடனே அம்மா கிட்டேயும் தெரிய வேணான்னு சொல்லிடுவா. சரி நான் யார்கிட்டயும் சொல்லலை, நீ போ, நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மீனா போவோம். அவங்க அம்மா கேட்பாங்க, என்னடி என்னாச்சு, ஏன் இவ ஒரு மாதிரியா இருக்கான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போதானே அவங்க மாமியார் இறந்தாங்க, அந்த வருத்தத்துல அருணும் சரியா சாப்பிடாம இருக்காரு, அதை பார்த்து இவளும் வருத்தப்படுறா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லம்மா, நீ எதுவும் கவலைப்படாத சொல்லுவா. இங்க வந்து மனோஜ்க்கு வந்து ஃபோன் வரும் இல்லையா, உங்க ஒய்ஃப் வந்து வேற யார் கூட இருக்கிறாங்க, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல வேற யாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் சந்தேகப்பட்டு பார்க்கறதுக்காக எட்டி பார்த்துன்னே இருப்பான். இதை செக்யூரிட்டி பார்த்துட்டோன்னே இவங்க மேல டவுட் வந்துடும், ஓ இவன் என்ன எட்டி எட்டி பார்த்துன்னு இருக்கான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி போயிட்டு 4-5 பேரை கூட்டின்னு வந்து இவரை பார்த்தா இவங்க 2 பேரும் பார்த்தா டவுட்டா இருக்கு, இவங்க வந்து எட்டி எட்டி பார்த்துன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்க 2 பேரையுமே அப்சர்வ் பண்ணுவாங்க. மனோஜ் வந்து ரோஹிணியே பார்த்துட்டு இருப்பான். அவ வந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பா. அவ வந்து வெளியில போயிருக்கான் போலடா, வருவான்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துன்னு இருப்பாங்க. மனோஜ் வந்து ரோஹிணி சாரியில இருக்கிறத பார்த்துட்டு சாரியில அழகா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ரசிச்சு பார்ப்பான். இதெல்லாம் கேட்ட உடனே உனக்கு என்ன தைரியம் இருந்தாக்கா இந்த மாதிரி வந்து சைட்டேஷன் இருப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் போட்டு அடிக்க போகும்போது ரோஹிணி வந்துருவா. ரோஹிணி வந்துட்டு ஏன் இவங்களை அடிக்க போறீங்க, உங்களை பத்தி தெரியாது, உங்களை வந்து சாரியில அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சைட்டேஷன் இருக்காங்கன்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு வந்து சிரிப்பு வந்துடும். உடனே உங்களை பார்த்தாலே தெரியுது மேரிடு மாதிரி, அடுத்தவன் பொண்டாட்டியை வந்து சைட் அடிக்கிறிய, உனக்கு தப்பா தெரியலன்னொடனே அவன் அடுத்தவன் பொண்டாட்டி இல்லை ஏன் பொண்டாட்டினோடனே ரோஹிணிக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடும். உடனே எல்லாரும் போயிடுவாங்க. உடனே ரோஹிணி வந்து சொல்லுவா, நீ எங்க மனோஜ் இங்க வந்தோடனே, இல்லை உனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு ஃபோன் வந்துச்சு அதான் வந்தோடனே ரோஹிணி உடனே சிரிப்பா. சரி எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க நீன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா. இங்கே வந்து மீனா வந்து சீதா ஹஸ்பண்ட் அருண் கிட்ட வந்து பேச வருவா. அவன் வந்து கோவமா இருப்பான். அப்போ வந்து அருண் கிட்ட வந்து சொல்லுவா, இங்கே பாருங்க உங்க அம்மாவோட ஆக்சிடென்ட்டுக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவரை தேவையில்லாம சம்மந்தப்படுத்தி இது உள்ள நுழைக்காதீங்க, இதை பண்ணது இதை பண்ணது செல்வம் அண்ணன், எங்க வீட்டுக்காருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவா. இவன் வந்து இல்லை இல்லை உங்க வீட்டுக்காருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது, அந்த செல்வத் கூட வந்து என் கூட நிறைய தடவை சண்டை போட்டிருக்காரு, அவர் தான் சொல்லி பண்ணியிருக்கான், இவன் அவருக்காக தான் இவன் பண்ணியிருக்கானோடனே மீனாவும் எவ்வளோ சொல்லுவா. அதுக்கப்புறம் சொல்லுவா, இது நமக்குள்ள சண்டையை வந்து நீங்க தேவையில்லாம சீதாவை இது பண்ணாதீங்க, அவ வந்து நீங்க தான் வேணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணா, தயவு செஞ்சு இதுல அவளை இழுக்காதீங்க, அவ கூட சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வந்துருவா. இங்க வந்து காமிப்பாங்க, மீனா எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுப்பா. விஜய் கேட்கும்போது விஜய் இல்லை எனக்கு வேண்டாம் நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவா. அண்ணாமலை இதுன்னு வெளியில எல்லாம் வர லாயரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ வந்து இது கேஸ் எப்போ முடியும்னு கேட்டதுக்கு எப்படி இந்த இதுல முடிஞ்சிரும், அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, இதெல்லாம் இழுத்துக்கிட்டே போவோம், ஏன்னா ரோகிணி வந்து வாழணும்னு ஆசைப்படுறா, இவன் வேணாண்டா, இது வந்து சட்டன்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டோன்னே. இல்லை ரோஹிணியை பத்தி தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது முத்து சொல்லுவா, அதான் அந்த சவுண்டு பாட்டி இருக்குல்ல அதை கூப்பிட்டா வரும்னு சொல்லிட்டு சொல்லுவான். எப்படியாவது வாங்கி கொடுத்துட்டு இவனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவான். முத்து சொல்லுவா, அதுக்குள்ள நீ எதுவும் மனசு மாறிடாதுடா, அந்த பார்லர் அம்மா கேடின்னு சொன்னோடனே மீனா சொல்லுவா, ஆமா அவங்க ஏதாவது சதி பண்ணுவாங்கன்னே, அவனை அவ்வளோ பெரிய ஆளா நாங்க பார்த்துப்போம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. முத்துவும் மீனாவும் வந்து செல்வத்துக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது, மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.